வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அயலியையும் சிவாயையும் வீட்டுக்கு வந்தாதான் இந்திராணி நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம உதய பெருமாள் வேற வழி இல்லை, இந்து வீட்டுக்கு வரணும்னா இந்த விஷயத்த நம்ம செய்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு சம்மதம், சிவாயும் அயலியும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்போனா நீ வருவல இந்திராணி, இது போதும் அப்படின்னு நம்ம குடும்பம் என்றைக்குமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணியை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இந்திராணி வந்த உடனே இந்த பாருங்க, இனி யாரும் சிவா அயலிக்கிட்டையும் இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. நான் என்ன டீல் போட்டு வந்திருக்கேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனேனையும் தெரியும். அப்படி இருக்க நேரம் சிவா அயலியும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான், உங்களை மாதிரி தான் அவங்கள விரட்டி தள்ளணும் அப்படின்னு யாரும் இதுக்கு மேலே அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் ரித்திவிகா அப்படியே செல்வநாயிட்ட, அத்தை இது என்ன, இது இந்த அயலி இப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே சிவாய் அயலியும் வந்துட்டாங்க, இது நினைக்க நேரம் எனக்கு கோபமாக வருது, இந்த வீட்டோட மருமக அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு அவமானமாக இருக்குது. அயலியும் ஏன் என்ன மாதிரியே இந்த வீட்டில் இருப்பானா, எனக்கு இந்த வீட்டில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், அத்தை எனக்கு தெரிஞ்சு உங்கள் உதய பெருமாள் மாமா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் அயலியும் சியாவும் இந்த வீட்டுக்குள்ளே வராங்கன்னா எங்கேயோ உங்களுக்கு வாழ்க்கை தான் எங்கேயோ சிக்கி கிடக்கு அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ரித்திவிகா ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாலே, ஆனால் இந்த அயலியும் சிவாயும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்து வருவானா, அப்படி எதுக்கு இவ வரணும், அவள் அயலி சிவா கூட இருக்க வேண்டியதானே, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட கணவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல பையன் மேலே உள்ள பாசத்தில் அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு உதய பெருமாளை நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சித்தப்பா படக்கூடிய பாட்டை பார்க்குறாங்க இந்திராணி, இந்த சித்தி இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சிவா இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு ஏற்றுக்க நம்ம சித்தப்பா மறுக்கிறதுக்கு காரணமே சித்தி தானா அப்படின்னு உண்மையை தெரிஞ்சு அரண்டு போய் நிற்கிறாங்க. உதய பெருமாளின் பிரச்சனை நம்ம இந்திராணிக்கு அப்படியே என்னது சித்தப்பாவை இந்த அளவு கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அரண்டு போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க, இந்துமா நீ வீட்டுக்கு வரணும், நீ இல்லாமல் அந்த வீடு வெறும் கூடுதான், நீ வந்தாதான் குடும்பம் அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள் இந்திராணியோட பவரை தெரிஞ்சு கூப்பிடாங்க. ஒரு கட்டத்தில் ரித்திகா செல்வநாய்க்கு எல்லாம் கடுப்பாறாங்க. அதோட இந்திராணி ஒரு டீலிங் போடாங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன்னா சிவாயும் அயலியும் என் கூட வரணும் அப்படின்றா தான் வருவேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் உதய பெருமாள் ஒத்துக்கிட்டாங்க. சிவாயும் அயலியும் கூட்டுக்கிட்டே வா அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்ததோட நம்ம கபிலனுக்கு பயங்கரமான கோபம், எவ்வளோ தூரம் இருந்தால் மறுபடியும் எங்கள் அப்பாவோட பையன்தான் நீ தான் அப்படின்னு நிரூபிக்கத்தக்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா, இதுக்கெல்லாம் காரணம் அக்கா தான், ஆனால் நான் உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு நான் கொடுக்காத பாசத்தை நீ அப்படி என்ன காட்டிட்ட அப்படின்னு நம்ம சிவா மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. நம்ம சிவாயும் உன்னை பிடிக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே வரதே நான் இந்த உரிமையை நிலநாட்டதுக்கு இல்லைடா, உன்னைக்கும் அந்த வர்மாவுக்கும் உள்ள தொடர்பை வெட்ட வெளிச்சமாக்கி இந்த வீட்டில் உன்னோட முகத்திரையை எல்லார் முன்னாடியும் கிழிக்கணும், உனக்கும் அந்த வர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும், உன்னை அப்படியே அவமானப்படுத்தணும்டா, அதுக்காக தான் நான் வாரேன் அப்படின்னு உன்னை வாட்ச் பண்ணால் தான் நான் அந்த வர்மாவை பிடிக்க முடியும், அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருந்தாகணும், அதுக்காக தான் நான் வாரேன், இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து சொத்தோ பணமோ காசோ எனக்கு எதுவுமே தேவையில்லைடா, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உண்மை தெரியும், அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரித்திவிகா செல்வநாயகி காதில் போய் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்த இப்போ உதய பெருமாள் மாமாவே இந்திராணி இந்த வீட்டுக்கு வரணும்னா சிவா அயலியும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவ டீல் போட்டதை ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா, என்னமோ மாமாவுக்கு சிவா விஷயத்துல ஏதோ லாக்காவி இருக்கிறது மாதிரி தெரியுது அத்தை, நீங்க கவனிச்சுக்கிடுங்க, நீ மாமா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்து ராணி அதெல்லாம் தெரிஞ்சுதான் சிவாயை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். என்னடா இவர் செய்த வேண்டாத வேலையால
ஒருவேளை இப்போ வந்து உண்மை ரித்திகாவுக்கு தெரிஞ்சுட்டா அவள் வந்து மறிக்க மாட்டாள, நம்ம ரெண்டாந்தரத்து செற்றா அப்படின்னு வந்து நம்மளை ஓரம் கட்டிடுவா. ஆனால் என்றைக்குமே உதய பெருமாள் வாழ்க்கையில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சத்தியம் வாங்கினேன். ஆனாலும் அதையும் மீறி விதி அந்த சிவாயை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர வச்சுட்டு, ஆனால் உதய பெருமாள்கிட்ட இதோட விடக்கூடாது, நோண்டி நொங்கெடுக்கணும். அவை சிவாவுக்கு எண்ணம் அவருக்கு மனசில் துளி அளவு வரக்கூடாத அளவு நான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து ஒரு கேவலமான ஐடியாவை போட்டு வைக்கிறாங்க செல்வநாயகி. அதோட பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாள்கிட்ட தனியாக போகிறாங்க, பேசுகிறாங்க. என்ன பையன் பாசம் உங்களை ஓவராக கெட்டி இழுக்கிறது போல இருக்குது, எதுக்காக மறுபடியும் இந்து போனானா போகட்டும்னு விட வேண்டியதானே, எதுக்காக இந்துவை சாக்க வச்சு உங்கள் பையனை இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் இழுத்தீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சர மாதிரியே கொஸ்டினை போட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கையை ஓங்குறாங்க நம்ம உதய பெருமாளை. அப்போ தான் வந்து கவனிச்சுறாங்க நம்ம செல்வநாயகி சித்திகை மறு உருவம் இதுதானா, நம்ம சித்தப்பாவை பாடா படுத்துகிறாங்களே கடவுளே, அப்போ இவங்க தான் வந்து சிவா வந்து என் பையன் அப்படின்னு வந்து சித்தப்பா ஏற்றுக்கிடாம முடியாத அளவுக்கு செக்கு போட வந்து காரணம் இவங்க தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு அப்படியே பேயறிஞ்சுக்கணுங்க. நிறுத்துங்க சித்தி, சித்தப்பாவை அடிக்கிறதுக்கே நீங்கள் கையை ஓங்கிட்டேல அப்படின்னு வந்து கேட்க நேரம், எனக்கு தெரியும் சித்தப்பா, இனி இதுக்கு மேலே மறைக்கணும்னு தேவையில்லை, உங்கள் பையன்தான் சிவானி எனக்கு ஆணித்தனியமாக தெரியும், அதுக்காக தான் நான் சிவாயை வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் சிவாவுக்கு நம்மளோட சொத்து பத்து அப்பா இதுக்கு மேலெல்லாம் ஆசை இல்லை சித்தப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நிறுத்து இந்திரா என் வாழ்க்கையை கூட என்னோட குடும்பத்தை நான் பங்கு போட விட மாட்டேன், இவர் எனக்கு மட்டும்தான், கபிலன் மட்டும்தான் இவருக்கு புள்ள அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்த நேரம், இப்போ எங்கேயோ இருந்து ஆண் வாரிசுன்னு சொல்ல வந்து சிவானி வாரம், அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சித்தி நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா ஒரிஜினலாகவே வந்து இந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை சித்தி, ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமான ஆள் தான், எப்படி உங்கள் கபிலனுக்கு வந்து கிடச்சிருக்க அதே உரிமை வந்து சிவாவுக்கு கிடச்சி தானே தீரணும், இது தெரிஞ்சுதான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன், புரிஞ்சுதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆனால் சித்தி ஆனால் இந்த கபிலன் அளவுக்கு சிவா மோசம் இல்லை, இங்கிறது சொத்து பத்து இதுக்கு எல்லாமே அவன் ஆசைப்படலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் நீ வந்து இதை மட்டும் சொல்லிக்கிட்டா போதும், அப்போ அப்படி இல்லைன்னா எதுக்காக இந்த வீட்டுக்கு நம்ம வாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம இந்திராணி உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சித்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து எப்படியாவது இந்த கபிலனோட சுய ரூபத்தை இந்த குடும்பத்துக்கு நான் காட்டணும், அவன் வந்து எப்படிப்பட்டவன், அவனோட குணம் என்ன, இந்த சூரியநாராயணன் மாமாவோட நிலைமைக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த செல்வநாயகி உதய பெருமாள் எல்லாம் கபிலனை மலை போல நம்பிட்டு இருக்காவ, அவனை பற்றி விஷயம் உண்மை வெளியே வந்துன்னா கண்டிப்பாக வந்து இது ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து கபிலனை பற்றிய விஷயத்தை வந்து போட்டு உடைக்க தயாராகிட்டாங்க நம்ம சிவா. அதே நேரத்தில் அயலி தன்னோட அம்மா வந்து எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கான விஷயம் வந்து நம்ம ராஜேந்திர மாமாவை பிடிச்சா தெரியும், அதுக்கு என்ன வழி, அவர் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரி அவங்க கூட வந்து நம்ம அயலி வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி அயலிக்கு எதிராக வந்து கலையிறங்க போகிறாங்கங்க.